கிறிஸ்துவ நிராகரிக்கிறவன் அசுத்தமான வாழ்க்கையை வாழ்வான். துணிகரமான பாவத்தை குறித்து பயம் இருக்காது. பாவத்தை குறிச்ச பயம் இருக்காது. துணிகரமான எந்த பாவத்தையும் செய்யும். அதனால இவர்கள் பாவத்தை பேச மாட்டான். இந்த அடையாளத்தை தேடுறவன், இந்த கோழியை ஆராதிக்கிறவன், ஆத்ம வெறுமையில இருக்கிறவன் இருதய அசுத்தத்தை போக்குறதுக்கான வழியை சொல்ல மாட்டான். ஆத்மாவினுடைய அசுத்த பாவங்களை கலைந்து போடுவதற்கு எந்த தீர்வையும் சொல்ல மாட்டான். அது உள்ளான வாழ்க்கையினுடைய பரிசுத்தையும் பரிசுத்த வாஞ்சைகளையும் பரிசுத்த மாறுதலையும் பாவம் கடவுளை எவ்வளவு கரப்படுத்துன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வெளியே நல்லா இருக்கிறேன்ல, வெளியே அலங்கரிக்கிறேன்ல, வெளியே கடவுள் பயந்து இருக்கிறேன்ல, வெளியே தான் நான் செய்யறேன், நல்லா வேணா நான் இப்படிலாம் ஆராதிக்கிறேன், இப்படிலாம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேலை வாசிக்கிறேன், நான் யாருக்கு எந்த கருதலும் பண்ணல, நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்படிதான் சிலுவையை விசுவாசிக்காதவன், பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாமே, கிறிஸ்துவ ஞானத்தை பெறாத ஒவ்வொரு மனிதனும் துணிகரமான பாவம் செய்யும். அதனால இவர்கள் விபச்சாரம் பண்ணாலும் மறுபடியும் அவனை போதமான எடுத்துக்கலாம். அவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு அதை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. அவன் கோழிக்காக கொள்ளையடிக்கிறான்னு தெரியும், ஆனால் அவனுக்கு தான் காணிக்க அனுப்புவான். அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான்னு தெரியும், ஆனால் அவன் தான் தேவனுடைய போதகாரனுவான். அவன் மக்களுடைய காசெல்லாம் ஏமாத்தி வஞ்சித்து திருடனா இருப்பான், ஆனால் அவன் தேவ மனிதன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பாவங்கள் எல்லாம் துணிகரமா அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அதை குறித்த எந்த அக்கறையும் போதிக்கிறவனுக்கு இருக்காது, கேட்கிறவனுக்கு இருக்காது. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள பாத்திரத்தை தான் தன் ராஜ்யத்துல பயன்படுத்துறார். பரிசுத்தல வளர்கிறவன் தான் தன்னுடைய ஜனம்ன்றதை சொல்றார், தன்னுடைய மனிதன் சொல்லி சொல்றார். இவர்கள் எவ்வளவு பெரிய அசுத்தத்தையும் சொல்லி அஞ்சாதவர். கடைசியா அவர்களுடைய முடிவு கேடான அழிவு.